सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी ராசியாவே அமைஞ்சிருக்கு. இந்த ராசியான மாப்பிள்ளை எல்லோருக்கும் பிடித்த மாப்பிள்ளையாக வெற்றி வர வாழ்த்துகிறேன். இந்த படத்தில் என்னுடைய பங்கும் ஒரு தொழில் இருப்பதில் இந்த படக்குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் திரு ரமேஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். என்னுடைய பணியோட தெரிவிச்சுக்கிறேன். ராசியான மாப்பிள்ளை, ராசியான பொண்ணு, ராசியான பையன், ராசியான அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம ராஜஜோதி வந்து உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு டைட்டில் வைக்கவே இல்லை யாரும். 100 வருஷம் ஆச்சு, எத்தனையோ டைட்டில் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு டைட்டில் தேர்ந்தெடுத்து பதிவு பண்ணி நீ அற்புதமான ப்ரொடியூசர் 2 பேருமே பார்த்தேன். 2 பேர் முகமும் புன்னகை மன்னன் மாரியாக இருக்காங்க. பாலு மாரியாக இருக்காங்க 2 பேருமே. ஏன்னா படம்னா இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், நம்ம ஒரு யார் கேட்டாலுமே என்ன படையோ ராசியான மாப்பிள்ளை சொல்கிற மாரி ஒரு எல்லார் வாயிலும் வர மாரி இருக்குது. அதனால் இந்த படம் வேர்ல்டு ஃபுல்லாக போய் போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே அவர் ராசியான ஆளியா, ஒரு ராசியான பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராசியான மாப்பிள்ளைன்னு முத திரை உலகத்தில் வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த ஒரு தமிழ் டைட்டில் வச்சுருக்குது. எங்கள் சங்கத்துக்கும் பெருமை, என்னுடைய டைரக்டர், என்னுடைய தயாரிப்பாளர் வந்திருக்க அத்தனை பேருமே பெருமைன்னு சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆடினாங்க. காரணம் என்ன, இந்த படம் ஜெயிச்சிச்சுன்னா மிகப்பெரிய அடுத்தது இதேமாதிரி தமிழ் எல்லாம் டைட்டில் வைப்பாங்க. எப்படின்னா தமிழ் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க. இன்றைக்கி பிரதமர் நேற்று கூட குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் கூட தமிழில் தான் முதல் உரையாற்றினார். அதனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்பினால் யாரும் கெடுத்ததே கிடையாது. இந்த ராசியான மாப்பிள்ளை அற்புதமான பிடிச்சதை இவங்க சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு சொல்லி வந்திருக்க அனைவருக்கும் என்னோட பணமான நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக
எல்லாருக்கும் வணக்கம். ராசியான மாப்பிள்ளை பட துவக்க விழாவிற்கு இங்கு வருகை தந்துள்ள மீடியா நண்பர்களையும் திரையுலக பிரம்மாக்களையும் வருக வருகின்ற வரவேற்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு பூஜை போடுறாங்க துவக்க விழா. வழக்கமாக ஸ்டுடியோக்குள்ளே பூஜை போடுறதெல்லாம் ரொம்ப காலியாகிடுச்சு. படம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆடியோ ஃபங்க்ஷன் தான் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரெஸ் ஷோ போடுவாங்க, ப்ரெஸ் மீட் நடத்துவாங்க, சக்ஸஸ் மீட் நடத்துவாங்க. இப்போ வந்து பூஜை போடுறதுக்குன்னா இப்போ சினிமா மறுபடியும் ஆரோக்கியத்தை நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். மேடையில் அமர்ந்திருக்கிற விசி கோவநாதன் சார் வந்து என்டிஆர், எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா 5 முதல்வர் கூட பணியாற்றியவர் அவர். இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலின் சார் முதல்வர் ஸ்டாலின் கூடயும் அவர் தொடர்பு இருக்கிறவர். அவர் இந்த விழாவுக்கு துவக்க விழாவுக்கு வந்திருக்கிறது வந்து இந்த ராசியான மாப்பிள்ளை குழுவினர் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நினைக்கலாம். அதே மாதிரி ஊமை வெளிகள் படத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நிறைய சக்ஸஸ் படங்கள் கொடுத்துட்ருக்கிற அரவிந்தராஜ் சார் வந்திருக்குது மிகப்பெரிய ஒரு பலம் இந்த படத்துக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சிறு முதலீட்டு படங்களுக்குன்னே பிறந்தவன்னு சொல்லலாம். பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் கூப்பிட்டா கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு, புதுமுகங்கள் நடிக்கிற படங்களுக்கு, புதுமுக இயக்குநர்கள் நடிக்கிற படங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதை தங்களோட ஒரு கடமையாக நினச்சி செஞ்சுட்டு வராங்க. அதனால் அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு பலத்தை கரகோஷ்டம் கொடுக்கலாம். அதே மாதிரி தன்னுடைய மனசில் இருக்கிறத அதை மறைக்காமல் சட்டுன்னு பட்டுன்னு சொல்லிவிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர் இன்றைக்கி அன்பு செழியன். அவர் வந்து சில பேருக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாரு. அதனால் அவருக்கு ஒரு கைத்தட்டை பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி செல்வா கேமராமேன் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இளைய தளபதி விஜயோட மாமா அவர். எஸ்ஏ சந்திரசோட உறவினர். அதான் அந்த ஃபுல்லாக இருக்கிறவர். ஆனால் அந்த எந்தவித பந்தாவும் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்காண்டி ஒரு நல்ல திங்கிங்கில் இருக்கிற ஒரு கேமராமேன் செல்வா. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 4-5 பேர் வந்தாலும் சிறப்பான ஆட்களை அழைத்த வெங்கட் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கலாம். பிஆர் வெங்கட்டுக்கு. இந்த வெங்கட்டை வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவை வந்து காட்டினது இந்த படத்தோட இயக்குனர் ராஜஜோதின்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா அது வரைக்கும் அவர் சினிமா படிச்சுட்டு இருந்தவருக்கு சினிமா தெரியாது. சினிமானா எப்படி இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து காட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து சினிமாலாம் காட்டினவர் ராஜஜோதி. அந்த ராஜஜோதி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் மறக்காமல் மறுபடியும் படம் எடுக்க வந்த பிறகு அதே பிஆர் வெங்கட்டை கூட்ட பண்ணியிருக்குது. சினிமாவில் நன்றியும் விசுவாசமும் இன்னும் வந்து சாகலை, மறைக்கலை, மறுக்கப்படலைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அது. அதே மாதிரி தயாரிப்பாளருக்கு வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு தெரிவிக்கணும். ஏன்னா கண்ணன் சார் அவருக்கு, கண்ணன் வெங்கடேஷ் 2 பேருக்குமே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஆர்டிஸ்ட்டை நம்பி படம் எடுக்காமல் புதுமுகங்களை நம்பி அதுவும் கதையை நம்பி படம் எடுக்க வந்திருக்கிறாருன்னா முதல்ல அவங்களுக்கு தான் நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாருன்னா ஒரு 100 குடும்பம் நல்லா இருக்கும் இண்டஸ்ட்ரியில். இந்த மாதிரி புதுசாக வந்து படம் எடுக்க வரவங்களால தான் இன்றைக்கி சினிமா செழிப்பாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லலாம், வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அதேமாதிரி இந்த மாதிரி படங்களில் என்ன சம்பளம் கொடுத்தாலும் நடித்து தர்றேன் அப்படின்னு சொல்லி வர்றவர் தான் முத்துக்காலை. பணத்தை பெருசாக நினைக்காம ரன்னிங்கில் இருக்கணும்னு நினைக்கிறவர். அதே மாதிரி ராதிகா மாஸ்டர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நல்ல செலவு பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து எந்த விதத்துலையும் குவாலிட்டி குறையாமல் பார்த்துக்கிறவங்க தான் ராதிகா மாஸ்டர். அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா நான் நிறையா படங்கள்லாம் வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் அவங்கள பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். அதே மாதிரி இந்த இப்போ வந்து பேசிட்டு போனாங்களே மான்குட்டி ஹீரோயினி ஹேமலதாவையும் நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நடிகர் நடிகைகள்லாம் அவங்க நடித்த படங்களுக்கே ப்ரொமோஷனுக்கு வர்றதில்லை. இவங்க வந்திருக்கிறாங்கன்னா அதுவே மிகப்பெரிய சிறப்பு இவங்களுக்கு. அதுக்காக ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் ப்ரெஸ் மீட்டுக்கும் ப்ரெஸ் ஷோக்கும் வராமல் இருந்துடாதீங்கம்மா அந்த படத்தில் நடிச்சுட்டு. ஸோ இப்போ தயாரிப்பாளர் வந்து குடும்பத்தோடு வந்து தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், இப்போ பார்ட்னராக இருக்கட்டும், எல்லாம் ஃபேமிலியாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு துவக்கோலா வச்சுருக்காங்கன்னா முதல்ல அவங்களோட இல்லத்தரசிகளுக்கு நீங்கள் வந்து கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா சினிமானாலே மோசம் போகக்கூடாது சொல்கிற இந்த காலத்தில் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த தயாரிப்பாளருக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ இந்த மாதிரி ராசியான மாப்பிள்ளைங்கிறது அன்பு செழியன் சொன்ன மாதிரி ஒரு மிக சிறந்த ஒரு டைட்டிலு. ஏன்னா கிட்டத்தட்ட 350 படங்களுக்கு மேலே தன்னோட பங்களிப்பு அனுப்பிச்சார். விசி கோவநாதன் சார் கூட இந்த டைட்டில் வைக்கல இது வரைக்கும். இணை தயாரிப்பாளர் எஸ் வெங்கடேஷ் அவர்கள் இப்பொழுது
வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்து இருக்கிற ஜாம்பவான்கள், நான் பெரிய பெரிய ஆளுங்க, என்னுடைய வயசுக்கும் மீறினவங்களாம் இருக்காங்க. எனக்கு பேரும் தெரியல, அவர்களெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் எனக்கு அந்த அன்பு செல்வன் சார் வந்து அந்த சிறுபட தயாரிப்பாளர்கள் இதில் ரொம்ப பிடிக்கும் வர சார் எனக்கு. ஏன்னா அவர் சிறுபட தயாரிப்பாக ரொம்ப ஊக்குவிக்கிறார். நானும் கேஜி கண்ணன் சார் வந்து ஒரு பெரிய ஃபில்லர் அவர், நான் ஒரு சின்ன தூண். அதில் அவர் நல்ல நீண்ட நண்பர், தொழில் ரீதியாக நாங்கள் நண்பர்கள். நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நம்ம இந்த சின்ன சின்ன டைரக்டர்களுக்கெல்லாம் நம்ம வந்து படம் வாய்ப்பு கொடுப்போம் சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி சார் அப்படின்னாங்க. அப்போ வருஷப்படுத்தினேன். ஆனால் சார் படத்தில், ஜோதி சார் படத்தில் ஒரு சீன் கொடுத்தாரு, அதான் சொன்னாங்களே அண்ணாமலையார், அதுன்னு அது பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் சார் தான் அது பண்ணுறதா இருந்தது, ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருந்தது. அது இப்போ சார் நம்ம பூஜை போட்டு, ஆமாம், அது ஏவிஎம்மில் போட்டாங்க, அப்புறம் இங்கேயும் போட்டாங்க. அது அப்புறம் நான் கேட்டேன், சார் அந்த மாதிரி சார் கேஜி சார் நம்ம ஃப்ரெண்டு சார் இருக்காங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்களா, வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு மீட்டிங் கொடுத்தோம். கதை கேட்டாங்க, சார் பண்ணுவோம் சார், நம்ம சேர்ந்தே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அது கேஜி சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். இன்னைக்கு என்னுடைய பேச்சை கேட்டு உள்ளே இறங்கியிருக்காரு. இப்போ நானும் அவருக்கு ஒரு துணையாக இருப்பேன் எப்போவுமே. அது ஒன்று சார். அதுமாதிரி இது தொடர்ந்து இந்த கேஜி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து சிறு டைரக்டர்களுக்கு நாங்கள் வந்து வாய்ப்பு கண்டினியூவாக இன்னும் ஒரு 3-4 படம் வந்து பண்ண போகிறோம். அதெல்லாம் கதை கேட்டிருக்கிறோம், கண்டினியூவாக பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் கிடைக்கிறது குதிரை கொம்பு, எனக்கும் தெரியும். சின்ன சின்ன டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுவும் எனக்கு தெரியும் சார். அதனால் இந்த எங்களை வந்து நல்லா கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திங்க. லாஸ்ட்டு கூட இந்த அறியாத பசங்க படத்தில் வந்து ரகு சார் வந்து, ரகு சார் அங்கே இருக்காங்க பொழுது, பெரிய முத்துராமன் சார் ஐயா பேச மாலையை வச்சுக்கிட்டு சார் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய விஷயம் பேசினாங்க. ஏன்னா அவர் சொல்லும்போது அதில் நானும் ரொம்ப மனசு பாதிச்சது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து ரொம்ப பொறுமையாக பேசினார். அவர் நிறைய கதைகள் சொன்னார். டைரக்டர்களும் ஒரு 5 இதுதான் சொன்னார். உழைப்பு, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், எல்லாத்தையும் இந்த ஒரு 5 இது சொன்னார், மறந்துட்டேன். அது மாதிரி சின்ன சின்ன டைரக்டருக்கு வந்து கரெக்டாக எங்களை பயன்படுத்துங்க. நாங்கள் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறோம். ஒரு 3-4 படம் கண்டினியூ நாங்கள் பேசி வச்சுருக்கோம். இந்த கேஜி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்னும் எங்களால் பெரிய ப்ரொடியூசர் பண்ண முடியும். ஆனால் சின்ன டைரக்டர்களுக்கு உருவாக்குறது